அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். வைகாசி மாதம் அப்படின்னாலே வைகாசி விசாகம் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதுவும் குறிப்பாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் முருக பக்தர்களாக இருக்கிறீங்க. முருகருடைய வழிபாடை எல்லாருமே தவறாமல் செஞ்சுக்கிட்டு வரீங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது முருகருடைய அற்புதமான சிலைகள். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய முருகர் சிலைகள், அவருக்குரிய விளக்குகள், வேல் வகைகள், காப்பு வகைகள் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது இந்த பதிவு. இந்த பதிவை நம்ம எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அங்கேருந்து தான் பார்க்குறோம். முருகர் சிலை மட்டுமே இல்லைங்க, இங்கே நம்ம கற்பனைக்கு மிஞ்சிய நிறைய கடவுளோட சிலைகள், விக்கிரகங்கள் எல்லாமே குவிஞ்சு இருக்குது. இவங்களுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து அம்பத்தூரில் இருக்குது, இன்னொன்று வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஈசிஆர் ரோட்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஜூன் 9ஆம் தேதி வரை நீங்கள் வாங்குகிற அனைத்து பொருட்களுக்கும் 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாருமே இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க, இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது முருகரோட சிலைகள். ரொம்ப சின்ன சிலைகளில் நம்ம இப்போ பார்க்கலாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களாங்க. இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிலைகள் அனைத்துக்கும் நான் இப்போ ரேட் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ சிலைகள் இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த சிலை வேணுமோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது கால் பண்ணியோ கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்படி ஒரு சிலைங்க. ரொம்ப அழகாக நின்ன கோலத்தில் முருகர் வந்து காட்சி தராரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் பக்கத்தில் மயில் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு சிலை. ஸோ சைஸ் வாரியாக நீங்கள் எந்த சிலை உங்களுக்கு வேணுமோ நீங்கள் சைஸ் வாரியாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா சின்ன சைஸு, அதில் இருக்கக்கூடிய அடுத்த சைஸ் முருகர் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகர் ரொம்ப அழகாக நமக்கு காட்சி தராரு. எல்லா முருகருக்கும் வேலும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி கூட உங்கள்கிட்ட நீங்கள் எந்த முருகர் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத காமிக்கலாம். அடுத்தது முருகர் பிரபையோடு நமக்கு காட்சி தருகிறார். ரொம்ப ஒரு மேடையில் அழகாக நின்றுட்டு நமக்கு காட்சி தருகிறார். நெக்ஸ்ட்டும் இந்த முருகரை நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த முருகரோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். அது வெயிட் கம்மியாக இருக்கார் இந்த முருகர். பிளாக் மெட்டல் ஃபினிஷில் இந்த முருகர் நமக்கு காட்சி தராரு. பின்னாடி மயில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது முருகர் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தருகிறார்கள். திருவாச்சியோடு ரொம்ப அழகாக இருக்குது இந்த முருகர் சிலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் விருப்பம் முருகர் சிலை வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சான்ஸை தவற விட்டுடாதீங்க. ஏன்னா வைகாசி விசாகம் வரைக்கும் நீங்கள் எந்த சிலை வாங்கினாலும் 10% டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஹைட் அதிகமான முருகர் சிலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முருகரோட உருவமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவர் அணிந்திருக்கக்கூடிய மாலையில் இதை மாதிரி முத்து அலங்காரம் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, நேர்த்தியாக இருக்குது. மயிலும் சேர்ந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடியும் அந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முருகரும் திருவாச்சியோட ரொம்ப அழகாக நமக்கு காட்சி தருகிறார். இது எல்லாத்துக்குமே வேல் இருக்குதுங்க. ஏன்னா வேல் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய வேல் அந்தந்த சிலைக்கு பக்கத்துலேயே வேலும் இருக்குது. அடுத்த முருகர் இதை மாதிரியான திருவாச்சியோடு இருக்கிறாரு, அதாவது ரவுண்டு திருவாச்சியோடு இருக்கிறாரு. இதில் மயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. மயில் நம்ம தனியாக எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு மயில் தோகைக்கு முன்னாடி முருகர் நின்று காட்சி கொடுக்குறார். மயில் தோகை அவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. 3 முருகரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் மயிலோடு நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன தலைக்கான ஒரு பிரபை மட்டும் இந்த முருகருக்கு இருக்குது. இந்த முருகர் பார்த்திங்கன்னா இந்த பிரபையும் வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த திருவாச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் இப்படி வந்து ஒரு திருவாச்சியை பார்த்துருக்க மாட்டோம். அதாவது நடுவில் வேல் மாதிரி ஒரு அமைப்பு, சுற்றியும் வந்து ஒரு பூ வேலைப்பாடு நிறைந்த ஒரு ரொம்ப அழகான முருகர்.
இங்கே பார்த்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன முருகருங்க. ரொம்ப சின்ன முருகர், பித்தளையால் செய்யப்பட்ட முருகர். சில பேர் வந்து முருகர் தன்னோடே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, பேக்கெட்டில் வச்சுப்பாங்க, இல்லை கார் டேஷ்போர்டில் வச்சுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இந்த மாதிரியான குட்டி முருகரை வாங்கி பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது காப்பர்னால் செய்யப்பட்ட முருகர். சரிங்களா? சில பேர் வந்து இந்த மாதிரியான முருகரை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான செம்பில் செய்த முருகரை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேல் கொடியோட ரொம்ப சிம்பிளான திருவாச்சிலாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு சிம்பிளான முருகர் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த முருகரை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க. பொதுவாக இந்த மாதிரியான கொஞ்சம் உயரமான முருகரை நம்ம வாங்கி வைக்கும்போது அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது ஒரு அற்புதமான முருகர், 9 inches ஹைட்டில் இருக்கார். கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு, அதுக்கப்புறம் மயில், கைகளில் மிக அழகான வேல், ரொம்ப சாந்தமான ஒரு முக அமைப்போட ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்சி தருகிறார். மயில் தன்னுடைய தோகையை முழுவதுமாக விரித்து அதற்கு முன்பு முருகர் வேலோட காட்சி தராரு. ரொம்ப அம்சமாக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த முருகர் சிலை. ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. 8.5 inches ஹைட்டு, திருவாச்சி ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த முத்து வேலைப்பாடு, அது அணிந்து ரொம்ப அழகாக காட்சி தராரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 சைட்லேயும் ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்குது. இது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகருங்க. மயில் மேல் அமர்ந்து நமக்கு காட்சி தருகிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்காருங்க முருகர். மயிலோட வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவதற்கு ரொம்ப ரெடியாகவே முருகர் வந்து காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த திருவாச்சி முருகர், அதாவது வேல் கொடியோட நமக்கு காட்சி கொடுக்கிறார். 10 inches ஹைட்டு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் இங்கே அட்டகாசமாக இருக்குது. மிக அற்புதமான ஒரு முருகர் சிலை. இது வந்து 9.5 inches ஹைட் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா முக அமைப்பு எல்லாமே ரொம்ப அமைப்பாக இருக்குதுங்க. ரொம்ப எளிமையான முருகர், அழகான ஒரு பிரபையோட கையில் வேலோட நமக்கு காட்சி தருகிறார். கீழே மயிலும் சேர்ந்துருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க. 1 அடி உயரத்தில் முருகர் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கிறாரு. கம்பீரமான ஒரு முருகராக இருக்கிறார். இங்கே தோகை பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த பிரபை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வேலும் மயிலும், கீழே வந்து நாகமும் காட்சி தருகிறது. ரொம்ப அற்புதமான பஞ்சலோக காப்பு அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். முருகருக்கு உரிய அனைத்து காப்பு வகைகளும் இங்கே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேல் வேலைப்பாடோடு அமைந்த ஒரு அற்புதமான காப்பு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் சேர்ந்து ரொம்ப அழகான பஞ்சலோக காப்பு. இந்த காப்பை நம்ம அணிஞ்சிக்கும் பொழுது முருகர் நம்மோடே இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு தைரியம் அப்படிங்கிறது ஏற்படும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 2 பக்கமுமே வந்து வேல் அமைப்போடு இருக்கக்கூடிய காப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பக்கம் வந்து ஓம் அப்படிங்கிறது போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான வேல் அமைப்பு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான காப்பு, 2 பக்கமும் ரொம்ப சிம்பிளான வேல் வடிவமைப்போடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓம் அப்படிங்கிற வடிவமைப்பு, இந்த சைடு வேல். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேல் போட்டிருக்கு, அதில் ஓம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காப்பர் காப்பு, அதாவது செம்பு காப்பு. அதில் முருகருக்கு உரிய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. யாமிருக்க பயமேன், அடுத்து ஓம் முருகா,
இதுவும் வந்து யாம் இருக்க பயமேன் வேலும் மயிலும் அந்த படத்தோட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா யாம் இருக்க பயமே நடுவில் வந்து அந்த வேல் வந்து பொறிக்கப்பட்டிருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முருகருக்கான விளக்கு வகைகள். சின்ன வேல், அதை சுற்றி 6 விளக்குகள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வேலைப்பாடெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எதோட விலையும் வேணும்னாலும் நீங்கள் நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்னதான விளக்கு முருகர் ஓம் போட்டு இருக்குது. இந்த விளக்கோட விலை வந்து 200 ருபீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் விளக்கு. இந்த விளக்கு முக்கால்வாசி எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விளக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஓம் வேல் அதோட சேர்ந்த ஒரு விளக்கு அமைப்பு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த விளக்கு பாருங்களேன். வேல், அதுக்கப்புறம் திருவாச்சி, அதில் ஒரு விளக்கு, பின்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டோடு இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பெரிய விளக்கு. ஓம் அதோட வேல். இங்கே வந்து இந்த எண்ணெய் விடுற இடம் வந்து ரொம்ப அழகாக பெருசாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours இந்த தீபம் எரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஷடாக்ஷர கோலம்னு சொல்லுவோம்ல, சரவண பவ, அதில் வந்து ஒரு விளக்கு இருக்குது. ஸோ இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இந்த 6 விளக்குகள் நடுவில் வந்து ஒரு பெரிய வேல். இதுவும் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக வந்து எல்லார்கிட்டையும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அடுத்தது ஓமோட இந்த வேல், இந்த 6 முக விளக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வேல், பெரிய சைஸில் இருக்குது. கீழே வந்து விளக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கருங்காலியினால் செய்யப்பட்ட வேலுங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம், அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இதை நீங்கள் வைக்கலாம். கருங்காலியை நம்ம கைகளில் எப்பொழுதுமே வச்சுருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கருங்காலி கீ செயின்ஸு, அதுவும் முருக பக்தர்களுக்கு வேண்டிய இந்த ஓம் போட்ட கீ செயின், அதுக்கப்புறம் வேல் கீ செயினும் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான முருகருடைய வால் ஹேங்கிங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்துக்குள்ளார முருகர் வந்து வேலோட மயிலோட கீழே நாகத்தோட காட்சி அளிக்கிறார். கீழே வந்து ஒரு தாமரை மலர் மாதிரி ஒரு என்கிரேவிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வேணும்னா உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இப்போ முருகருக்கு உரிய பொருள்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதில் சிலது பிடிச்சிருக்கும். சில பொருள்கள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாட தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இனிமேலும் தாமதிக்காதீங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.